டைம் இப்போது அதிகாலை 3 மணி ஆகுதுங்க. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்திருக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு வேலையாக நம்ம திருப்பதிக்கு வந்திருந்தோம். இப்போ நம்ம திருப்பதியில் இருந்து ஒரு 287 கிலோமீட்டர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுதான் ட்ரெயின் நம்பர் 16111 திருப்பதியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு மெமு போகும்ல. ஸோ அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி விளாக் எடுக்க போகிறோம். ஸோ மார்னிங் டைமுங்க, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலுமே எப்போதுமே இந்த திருப்பதி ரொம்ப கைமயம் தான் இருக்கும். வாங்க இந்த அழகிய வேலையில் நம்ம அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து அரைவ் ஆகிடுக்குங்க. ஸோ ஒரு பெரிய கூட்டம் அங்கே போயிட்டுருக்கு பார்த்துக்கிங்களா. எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு லைன் ஒன்று போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதிக்கு வந்து இந்த இலவச தரிசன் டோக்கன் தருவாங்க. ஸோ அது வாங்குறதுக்காண்டி தாங்க இங்கே ஒரு பெரிய லைன் நின்றுட்டுருக்கு. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணப்போ சொல்லியிருந்தோம்ல, இந்த விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் ஸ்டேலாம் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. ஸோ அது வாங்குறதுக்காக இவ்வளோ பெரிய க்ரௌடு நிற்கிதுங்க. நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க. 4 மணிக்கு திருப்பதியிலேருந்து எடுப்பாங்க. வாங்க உள்ளே போகலாம். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. நாம் அப்படியே மேலே வந்தாச்சு இந்த ஃப்ரிட்ஜ் பண்ணலாமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஜங்ஷனோட வியூங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு. பணிகள்லாம் ரொம்ப வேகமாக நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 மந்த்தில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் டோட்டலாகவே மாறிடுங்க. நாம் இப்போது பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சுங்க. 4வது பிளாட்ஃபார்ம் இங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயினில் தாங்க நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அண்டு காலையில் 4 மணிக்கு ட்ரெயின் எடுக்கிறாங்களே, ட்ரெயினில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் நிறைய ட்ரெயின் இயர்லி மார்னிங் எடுக்கிற ட்ரெயினெல்லாம் அப்படி தான் நினச்சிப்பேன் நம்ம ஊர்லலாம். பட் அதே மாதிரி இருக்கும். அங்கே போய் ட்ரெயினில் ஏறி பார்த்தா கூட்டமே இருக்காது. பட் திருப்பதி வந்து அப்படி கிடையாதுங்க. இயர்லி மார்னிங் 4 மணி எடுத்தாலுமே ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. இருங்க நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். Attention of passengers, train number 16111 Tirupati Puducherry Memo Express via Arakkonam Viluppuram on platform number 4. நாம் திருப்பதியிலேருந்து பாண்டிச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. இதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. திருப்பதி டு பாண்டிச்சேரி டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 105 ரூபாங்க. திருப்பதியிலேருந்து இந்த விழுப்புரம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ரூட் இருக்குங்க. ஒன்று இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். திருப்பதியிலேருந்து ரேணிகுண்டா போய் அங்கே ரிவர்சல் எடுத்து அப்படியே போகணும். அது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்பாடி வழியாக போவாங்க. அந்த ரூட்டு 2 ரூட் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா போய் இன்ஜின் அப்படியே ஃப்ரண்ட்டில் லோக்கல் பைலட் மட்டும் அப்படியே மாறி போக போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு அந்த இன்ஜின் காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ட்ரெயினோட ரூட்டு நான் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்குன்றதை சொல்கிறேன் தெளிவாக. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:35 ஆகிடுச்சுங்க. ஸோ அப்படியே நான் இந்த நேம் போர்டு கிட்ட வந்துட்டு அப்படியே நம்மளோட இன்ஜினை பார்த்துடலான்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ மெமு நான் நிற்கிறாரு பாருங்க. ஸோ கரெக்டாக 4 மணிக்கு நம்ம திருப்பதியிலேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்து மூவ் ஆகி போவோம். சரி வாங்க இப்போ நம்ம ட்ரெயினோட ரூட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெயினோட ரூட் ரொம்பவே முக்கியம். டிக்கெட் ஃபேர் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 16111 இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் காலையில் 4 மணிக்கு எடுத்தாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு மதியானம் 12:50க்குலாம் போயிடுங்க. இதுக்கிடையில் இருக்க ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 26 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் அந்த இமேஜில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நம்மளுக்கு ரேக் ரிவர்சல் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரக்கோணமில் ரிவர்சல் இருக்கும்.
நாம இப்போ எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு கோச்சு. ஸோ இதிலே தாங்க நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி போயிருந்தப்ப ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டிருந்தாங்களா, இங்கே அதெல்லாம் கிடையாது. எல்லாமேமோ அண்டர்ஸ்டுட் தான். இதில் வேணால் ஏறிக்கலாம். லேடிஸ் கோச்சில் மட்டும் நம்ம ஏறக்கூடாது. வாங்க. இந்த கோச்சில் மட்டும்தான் க்ரௌடு கம்மியாக இருக்கனால இதில் ஏறி இருக்கோங்க. மீதி இருக்க எல்லா கோச்சிலையும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாகவே இருக்குது. டைம் கரெக்டாக 4 மணி ஆகுது. நம்மளோட ட்ரெயினை திருப்பதியிலேருந்து எடுத்தாச்சுங்க. ஆரனோட இன்றைக்கி காட்டியிருக்கேன் வீடியோவை. நம்மளோட ட்ரெயினை திருப்பதியிலேருந்து எடுத்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கே இருந்து திருப்பதியில் இருந்து நம்மளுக்கு பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா 287 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 ஹவர்ஸ் இந்த மெமூவில் ட்ராவல் பண்ணுறது லிட்டில் பிட் கஷ்டம்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு பட்ஜெட்டாக போகிறோம்ல, 105 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போகிறனால இது வந்து செம்ம ஒர்த்தாகவே இருக்கும். இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு டாய்லெட்லாம் இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தப்போ ஒரு சின்ன கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நம்ம வந்து சென்னையிலேருந்து திருப்பதி பண்ணியிருந்தப்ப இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, இதிலலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, இதிலலாம் ஏறக்கூடாது அப்படின்னு. பட் அது வந்து சென்னையில் ஓடுறது மட்டும்தான், அந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் அப்படி. பட் இங்கே இருக்க மெமூலெலாம் நம்ம எந்த கோச்சில் வேணால் நம்ம ஏறிக்கலாம். சரி வாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 26 ஹால்ட் இருக்குது. எவ்வளோ எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே இந்த வீடியோலாம் பார்க்கலாம். டைம் இப்போது கரெக்டாக 4:24 ஆகுதுங்க. நாம் இப்போது ரேணிகுண்டா வந்தாச்சு. இங்கே ஒரு முக்கியமான தகவல் இருக்குது, அதை பற்றி பேசலாம். நம்மளுடைய ட்ரெயினை 4:40க்கு தான் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இருக்குது, ரேக் ரிவர்சல். அப்படியே லோக்கோ பைலட் மட்டும் இறங்கி மாறிப்பாங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுக்கு இன்றைக்கி 2 ரிவர்சல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரக்கோணம்ங்க. ஸோ நாம் இப்போ இங்கேருந்து லாஸ்ட் பெட்டி ஆகிடுவோம். அவ்வளோதான், அரக்கோணம் வரைக்கும். அப்புறம் அரக்கோணம் தாண்டின பிறகு நம்ம மொதல் கோச்சாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம் ஏறப்போகுது என்னன்றது தெரியல. ஏன்னா மார்னிங் டைமில் இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ட்ராவல் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியிலேருந்து திருப்பதி வந்திருக்கோம். இப்போ இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறோம். காலையிலேயே கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:55 ஆகுதுங்க. நாம் இப்போது ரேணிகுண்டாவிலேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். 4:40க்கு எடுக்கணும். ஒரு 15 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்ருகார்லேருந்து கன்னியாகுமரி வண்டி முன்னாடி போனால நம்ம வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போதைக்கே நம்ம ட்ரெயினில் இருக்க க்ரௌடு இவ்வளோ தாங்க. போக போக ஆளுங்க ஏறுவாங்க. டைம் இப்போ 5:40 ஆகுதுங்க. புத்தூர்ன்ற ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸ் ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. டாட்டா சிமெண்ட்டு கலக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு 20 நிமிஷம் அட்வான்ஸாகவே நாம் இப்போ திருத்தணிக்கு வந்தாச்சு. டைம் இப்போ கரெக்டாக 6:20 ஆகுதுங்க. நம்ம வண்டி திருத்தணி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்க பாதி க்ரௌட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி ஒரு லோக்கல் ட்ரெயின் நிற்கிது பாருங்கள், அப்படியே இந்த லோக்கல் ட்ரெயினுக்கு வந்துட்டாங்க. ஸோ 6:20க்கு நம்ம வந்தோமா. இந்த ட்ரெயின் லோக்கல் பார்த்தீங்கன்னா 6:30க்கு எடுப்பாங்க. இது வந்து சென்னை சபர்பன் போகுதுங்க. ஸோ சென்னை போகிறவங்க அப்படி இதில் ஏறி மாறிப்பாங்க. அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு 6:40க்கு தான் நம்மளோட ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிங்க் கிடைக்குன்னு நினைக்கிறேன். சென்னை டு விஜயவாடா வந்தே பாரத்தோடது. மேபி வந்தால் அதை எடுக்கலாம். நம்மளுக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ட்ராக்லாம் மாறிட்டு இருக்காங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து விஜயவாடா போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். டைம் இப்போ 6:40 ஆகுதுங்க. நம்மளோட ட்ரெயினை திருத்தணியிலேருந்து எடுத்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து வீடியோ கட் பண்ணவே இல்லை. மெமுவோட ஃபுல் ஆக்சலரேஷனை நீங்களே பாருங்கள். இங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தான். ஒரு 15-13 கிலோமீட்டர் இருக்கும். வண்டி காலியாக தாங்க இருக்குது. மேபி அரக்கோணத்துக்கு அப்புறம் வண்டி ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். டைம் இப்போது 7:10 ஆகுதுங்க. அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கோம். அவ்வளோதான், ஒட்டுமொத்த க்ரௌடு இங்கே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வண்டி அரக்கோணம் ஜங்ஷன் வந்துருச்சுங்க. ஆன் டைமுக்கு தான் வந்திருக்காங்க. பட் ஆனால் வண்டியை பார்த்தீங்கன்னா 7:50க்கு தாங்க எடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் அரக்கோணமில் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே ரேக் ரிவர்சல் நடக்கும். அப்படியே லோக்கோ பைலட் மட்டும் மாறிப்பாங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் அப்படியே ஃபஸ்ட் கோச்சிலேயே தான் இருக்கும். ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். ட்ரெயினுக்கு ஸ்லாக்கும் கொடுத்துருக்காங்க. திருத்தணியில் ஒரு 20 நிமிஷம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஸ்லாக் ஆகிடுது. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸில் 1 ஹவர் ஸ்லாக்காக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லாக்லாம் இருக்காதுங்க. அப்படியே வண்டி செங்கல்பட்டு போயிடுச்சுன்னா அது பாட்டு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். அரக்கோணம் ஜங்ஷனில் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கியாச்சுங்க. ஸோ இட்லி வாங்கியிருக்கோம். எத்தனை 1 2 3 இட்லி, ஒரு வடை, சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குங்க. 40 ரூபா, பரவாயில்ல, 40 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. டைம் இப்போது 7:50 ஆகுதுங்க. நாம் இப்போ அரக்கோணம்லேருந்து டிபார்ட் ஆகியாச்சு. ஒரு 40 நிமிஷமாக வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ தான் எடுக்கிறாங்க ஆன் டைமுக்கு.
ஒரு 5 நிமிஷம் டிலேயோட நாம் செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ட்ரெயினில் இருக்க ஒட்டுமொத்த க்ரௌடும் இங்கே இறங்கிடுவாங்க. அவ்வளோதான். நம்மளோட ட்ரெயின் கரெக்டாக செங்கல்பட்டில் 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. நின்ன வேகத்திலே நம்மளோட வண்டியை எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். நாம் இப்போ விழுப்புரம் நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டில் இருந்து விழுப்புரம் போகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஒரு 6 ஸ்டாப் இருக்குங்க. அந்த 6 ஸ்டாப் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம், மேல்மருவத்தூர், வளக்கூர், திண்டிவனம், மயிலம் அண்ட் விக்கிரவாண்டி. இன்னொரு 6 ஸ்டாப்பு. இந்த 6 ஸ்டாப் போயிட்டோம்னா அதுக்கு முன்னாடி போயிடலாம். அண்ட் இந்த ட்ரெயினில் 9 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுன்றது கொஞ்சமே டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா உக்காந்துட்டுலாம் அந்த சீட்டில் வர முடியல. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இந்த கீழே உட்கார்றதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீழே படுத்து நல்லா தூங்கிடுங்க. சீட்டில் உட்காரணும்னு நினைக்காதீங்க. சீட்லலாம் உட்காந்திங்கன்னா உண்மையாலே பேக் பெயின் தான் அதிகமாக வருது. இப்போ நானே கீழே தான் வந்து உட்காந்துட்டேன்.
டைம் இப்போ கரெக்டாக 11:20 ஆகுது. நாம் இப்போது விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனுக்கு ஒரு 25 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் கழிச்சுன்னா, அதாவது 11:50க்கு தான் நம்மளோட ட்ரெயினை விழுப்புரம்ல இருந்து எடுப்பாங்க. ட்ரெயின் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அகைன் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்க, மதுரையில் இருந்து சென்னை போகக்கூடிய வைகையும் உள்ளே வந்துச்சுங்க. ஸோ வந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மதுரையில் இருந்து நீங்கள் வெறும் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து நீங்கள் பாண்டிச்சேரியும் போய்க்கலாம். அடுத்த வாரம் முடிஞ்சால் அந்த ட்ரெயின் விளாக் நான் எடுத்து காட்டுறேன். அழகாக உள்ளுக்குள்ள வண்டி வந்து என்ட்ரு ஆனிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்துங்க. திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறவர் வந்துக்கிட்டே இருக்காரு. நம்ம இன்னொரு 30 மினிட்ஸ் இங்கே நிற்போம். இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குது. முடிஞ்சால் அவரையும் எடுக்கலாம். என்ன ஆகும்னு தெரியல, ஏன்னா நம்ம வண்டியை 30 மினிட்ஸ் கழிச்சு தானே எடுப்பாங்க. இப்படி உள்ளே கிராஸ் ஆகும்போதே நான் அதை வீடியோவாக எடுக்கிறேன். வாங்க இப்போ போயிட்டு கோச்சுக்குள்ளே உட்காந்துருவோம். வெயில் தாங்க முடியல. பன்னெண்டு 5க்கு நம்மளோட ட்ரெயினை விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து எடுத்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஒரு டிலே. என்ன ரீசன் தெரியல. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ இப்போதைக்கு விழுப்புரத்தில் இருக்க க்ரௌடு பார்த்துக்கோங்க. நம்ம ட்ராவலோட லாஸ்ட் ஸ்டாப்புங்க வில்லியனூர். அவ்வளோதான், இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி. அவ்வளோதான், வில்லியனூர் தான் கடைசி. மாறும். நம்மளுடைய பயணம் ஒரு வழியாக எண்டுக்கு வருதுங்க. 9 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்பவே டயர்டாகி பாண்டிச்சேரி வந்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உட்காந்துட்டு வர்றது உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவு கீழே இறங்கி படுத்துருங்க. அந்த நம்ம ஏறுவோம்ல மெமு அண்ட் டெமுல உள்ள இடம், அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் ஏறி அழகாக காலை விரித்து படுத்துருங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. சீட்டில் உட்காந்து வந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. பட் நான் vlog எடுத்தனால அந்த ட்ரெயினும் ஓரளவு அங்கங்கே கூட்டமாக இருந்தனால நான் உட்கார முடியல. எனவே நல்லாவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். திருப்பதியிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன். 105 ரூபாய் இல்லை, செம்ம பட்ஜெட்டாக வந்தாச்சு. சரி, நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 400 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் ஃபேர் ஆகும்.
பட் நம்ம ட்ரெயினில் வந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் ரேட்லாம் கம்மி பண்ணி சூப்பராகவே வந்தாச்சுங்க. அவ்வளோதான் ஓவரால். இந்த vlog உங்களுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களைய அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை. See you.